بسم الله الرحمن الرحيم. தாம்பரம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் முஹம்மதியா ஜும்மா பள்ளி வாசலும் இணைந்து நடத்துகிற இந்த மீலாது நிகழ்வினுடைய தலைவர், முன்னிலை வகிக்கக்கூடிய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் மற்றும் இந்த பகுதி வாழ் ஜமாத்தார்கள், நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி முடித்த பங்கேற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், வாழ்த்துறைகள் கருத்துரைகள் வழங்கியவர்கள், வட்டாரத்தை சார்ந்த அன்பு சார்ந்த மார்க்க அறிஞர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உலகமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். வாழ்ந்த வாழ்வை பேசுகிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற தடயங்களை பற்றி பேசுகிறார்கள். வாழும்போது அவர்கள் செய்த சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒரு 1500 தாண்டிய ஆண்டுகளை தாண்டியதற்கு பின்னாலும் அன்றாட வாழ்வில் மனித சமுதாயத்தினுடைய ஒரு பெரும் பகுதியின் மீது அவர்கள் நிகழ்த்திய தாக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்றளவும் உலகத்திலே பேசு பொருளாய், பேசப்படுகிற பொருளாய், எழுதப்படுகிற பொருளாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வு அப்படிப்பட்ட நீட்சியை பெற்றிருக்கிறது. தலைவர்கள் பொதுவாக ஒரு 200 வருஷம் 300 வருஷம் நினைவு கூறுவார்கள். அதற்கு பிறகு மறந்து போய்விடுவார்கள். நூற்றாண்டு விழா கொண்டாடிய தலைவர்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவருக்கு நூற்றாண்டு விழா என்று கொண்டாடுவார்கள். 200வது ஆண்டு விழாவே கஷ்டம், எங்கேயும் இல்லை. 300வது ஆண்டு விழாவெல்லாம் கஷ்டம். உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து சென்றதற்கு பிறகு 1500 ஆண்டுகளாக அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒவ்வொரு அசைவும், அவர்களினுடைய கண்ணசைவுகள் எல்லாம் கூட பதிவாக இருக்கிறது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக சீர்திருத்தம் காலங்களை தாண்டி பேச வைத்திருக்கிறது. தலைவர்களாக இருக்கிறதுனால ஒரு 100 வருஷம் 200 வருஷம் தாங்கும். இதுவே நம்ம வீட்டில் மௌத்தா போனவங்களா இருந்தால் ஒரு 4-5 வருஷ பாத்தியா வரை ஓடும். அதுக்கப்புறம் மறந்துடுவோம். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் இருக்காது. சீக்கிரமாக மறந்து விடுகிற மனித சுபாவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு எப்படி இருந்தது, சமூகங்களை அவர்கள் இணைத்தது எப்படி, அந்த உள்ளங்களை வென்றது எப்படி, அன்றைக்கு இருந்த கரடு முரடான காட்டரபிகளை கூட ஈர்த்தது எப்படி, சொந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு அவர்கள் மேற்கொண்ட பணிகள் என்ன, இவைகளை பற்றியெல்லாம் பேசுவதுதான் சமூக கட்டமைப்பு. ஓரளவு இந்த தலைப்பில் சொல்ல வேண்டிய சில செய்திகளை நான் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு குறுகிய நேரத்திற்குள். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் மக்காவிலே 13 ஆண்டு காலங்கள், மதீனாவிலே 10 ஆண்டு காலங்கள், 23 வருஷம் தான் அவர்களின் நபித்துவ வாழ்வு. உங்களுக்கு தெரியும், 40வது வயது துவங்கி ஒரு சில மாதங்களில் ஹிராமரை குகையிலே வாங்குகிற நபி பட்டம். 63வது வருஷம் ஹஜ்ஜிலே நிறைவு பெறுகிறது. ஹஜ்ஜுக்கு பின்னால் சரியாக 80வது நாள் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு பிறகு அவர்கள் நீண்ட காலம் இருக்கவில்லை.
ஹஜ் முடிந்து முஹர்ரமை ஒட்டி திரும்புகிற போது சஃபர் ரபியுல் அவ்வல் 12 வஃபாத் ஆகிறார்கள். சற்றேறக்குறைய ஹஜ்ஜிலிருந்து 80 நாட்கள். ஒரு 23 வருஷ காலம் ஒரு மனிதர் மனித குலத்தின் மீது மகத்தான உழைப்பு செய்து அந்த மனித குலத்தினுடைய தடத்தை மாற்றி போக்கை மாற்றி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தை கட்டமைத்து விட்டு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இதுக்கெல்லாம் தேவைப்பட்ட கால அளவு 23 வருஷம். காலம் குறைந்த காலம், கருவிகள் குறைந்த கருவி, ஆட்கள் குறைந்த ஆட்கள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஆக குறைந்தது. ஆனாலும் சாதனை மட்டும் ரொம்ப பெரியது. வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் ஹிராமலை குகையில இருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வருகிற போது பாக்கெட்ல 10 காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. எந்த பொருளாதார பின்புலம் இல்லாமல், பரம்பரை பணக்காரராக இல்லாமல், ஒரு மிகப்பெரிய கொள்கையை முன்னெடுத்து கொண்டு அதிலே இறங்கி அதில் பிரச்சாரம் செய்து ஒரு சமூக மாற்றத்திற்கு வித்திடுகிறார்கள் என்றால் அதுதான் வியப்பிற்குரியது, மிகப்பெரிய வியப்பிற்குரியது. அதுதான் எடுத்துக்கொண்ட கால அளவு குறைந்த கால அளவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இருக்கிற கெட்டதை பூரா எடுத்து விட்டாங்க. அதுக்கு 13 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் நல்லதை பூரா போட்டு விட்டாங்க. அதுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அல்லவை களையாமல் நல்லவை கொண்டு வர முடியாது, வந்தாலும் வேஸ்ட். ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற சிலேட்டில் திரும்ப திரும்ப நீங்கள் எழுதுனீங்கன்னா எதுவும் விளங்காது. ஏற்கனவே எழுதியிருக்கிறத பூரா அழிச்சிட்டு நீட்டாக எழுதுனா அப்போ தான் தெரியும். எழுதப்பட்ட போர்டில் திரும்ப திரும்ப எழுதக்கூடாது, கிறுக்கல்களாக மாறிவிடும். எந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்றாலும் முதலில் தீயவைகளை, நல்லவை அல்லாதவைகளை களைந்து எடுக்க வேண்டும். இதுதான் முதல் பணி. அதற்கு பிறகுதான் நல்லவைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். சாக்கடையில் உளுந்து கிடக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து அப்படியே புது துணி நகையெல்லாம் போடக்கூடாது. முதல்ல அவனை கழுவி குளிப்பாட்டி அவனை ஆளை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் புது ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் அணிகலன்களை போட்டால் நல்லாயிருக்கும். அவனை சாக்கடையிலிருந்து தூக்கிட்டு வந்து அதே மாதிரியே புதுசு போட்டிங்கன்னா இருக்கிற துணியும் சேர்ந்து கட்டு போயிடும். நல்லவைகள் அல்லவை களையப்பட வேண்டும். அதற்கு பிறகு நல்லவை அணிவிக்கப்பட வேண்டும். வாத்தியார்கள் சொல்லி தருவாங்க. 7ன்னு தவறுதெல்லாம் எழுதிட்டார் ஒருத்தர், ஆனால் 8 தான் எழுதணும். 7 எழுதிட்டார், என்ன செய்யணும்? 7 அடிச்சுட்டு 8 எழுதணும். நம்ம சில நேரம் அந்த 7க்கு மேலேயே ஏதாவது பண்ணுவோம். 7க்கு மேலே இப்போ 6 போடுறதா இருந்தாலும் 8 போடுறதா இருந்தாலும் நம்ம அப்படியே என்னமாவது பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கழித்து வர்றவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இருந்தாலும் 8ஐ 7 ஆக்கினாரா அல்லது 7ஐ 8 ஆக்கினாரா தெரியாது. அழிச்சிட்டு எழுதுறது தான் முறை. 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அவர்கள் ஈடுபட்டது தீயவைகளை களைவதற்கு. குடி ஒழிக்கப்படுகிறது, விபச்சாரம் ஒழிக்கப்படுகிறது, வட்டி நிறுத்தப்படுகிறது, குழந்தைகளை உயிரோடு கொண்டுதல் நிறுத்தப்படுகிறது, சூதாட்டம் தடை செய்யப்படுகிறது, அவதூறுகள் நிறுத்தப்படுகிறது. ஏன்? காணும் இடமெல்லாம் கடவுளாக்கி கண்டதையும் வணங்குகிற அந்த மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய சகாப்தம் முற்றுப்புள்ளிக்கு வருகிறது. ஷிர்க் என்கிற மிகப்பெரிய குற்றத்தில் இருந்து மனித சமுதாயம் மீட்டெடுக்கப்படுகிறது. எல்லா தீயவைகளையும் களைந்து விட்டதற்கு பின்னால் ஒரு சமூக மாற்றத்திற்கு மதீனா வருகிறார்கள். மதீனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஊர், விரும்பிய சூழல், விரும்பிய மாற்றம். எந்த விக்கிரகமும் இல்லாத மதீனா,
வேறு வழிபாடுகள் நடக்காத மதீனா, அமைதியான மதீனா. இந்த சமூக மாற்றத்திற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது 23 ஆண்டு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 13 வருஷம் தீயவை களைந்ததும் 10 வருஷம் நல்லவை ஏற்படுத்தியதும் மிக முக்கியமான செயல்பாடுகள். சமூக கட்டமைப்பினுடைய முதல் வேலையே இதுதான். அது திறம்பட செய்தார்கள். நாங்கள் அடிக்கடி சொல்றது உண்டு, அசிங்கத்தை வச்சுக்கிட்டே நல்லது செஞ்சோம்னா விளங்காது. வேடிக்கையா அந்த காலத்து உலமாக்கள் சொல்லுவாங்க, யாரோ ஒரு ஆள் அலிம் சாட்டை வந்து கிணத்துல நாய் விழுந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம். கிணத்துல ஒது செய்கிற தண்ணியெல்லாம் உள்ள கிணத்துல நாய் விழுந்துருச்சு என்ன பண்ணுறது? கிதாபில் இருக்குது, நாய் விழுந்தா இப்படி, ஆடு விழுந்தா இப்படி, மனுஷன் விழுந்தா இப்படி, காக்கா விழுந்தா இப்படின்னு எல்லாம் இருக்குது. 100 வாளி இறைக்கணும், 200 வாளி இறைக்கணும், 50 வாளி இறைக்கணும்னெல்லாம் இருக்குது. நாய் விழுந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றா ஒரு ஆலிம்ஸா 100 வாளி தண்ணி எடுத்து இறைச்சிருங்கன்னாராம். பூரா இறைச்சி முடிச்சு போட்டு இந்த ஆள் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓதி கொடுங்கன்னு கேட்டாராம். எதுக்குன்னு கேட்டிருக்கார் ஆலிம்ஸா. இல்லை, நாய் உளுந்து எல்லாம் சுத்தம் பண்ணி இன்னும் 100 வாளி தண்ணி எடுத்து வெளியே ஊற்றிட்டோம், அடுத்து அதில் தான் ஒதுச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓதி கொடுங்கன்னு கேட்டிருப்பார் போட்டிருக்கு. அவருக்கு செம்பில் வாங்கி ஓதலான்னு நினைக்கிற பார்த்தா உள்ள முடி கிடக்கு. இது என்னப்பா முடின்னு? நாய் முடி தான். சரி, நாய் எங்கே இருக்குது? அது கிணத்து கீழே தான் இருக்குது. அதாவது தண்ணி இறைக்கிறவன் முதல்ல அதை வெளியே எடுத்து போட்டுட்டு இறைச்சிருக்கணும். அவன் அதை உள்ளே வச்சுக்கிட்டு 100 வாளி எல்லாம் 1000 வாளி இறைச்சாலும் கிணறு சுத்தமாகாது. அசிங்கம் வெளியேற்றப்படாத வரைக்கும் சுத்தம் என்பதற்கு வாய்ப்பில்லை. இது கிணற்றுக்கும் பொருந்தும், சமூகத்திற்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அதுதான். அதுக்கு என்னென்ன தேவை அதையெல்லாம் செஞ்சாங்க. உள்ளூரிலே நெருக்கடி தருகிறார்கள், மார்க்க சட்டங்களின்படி வாழ முடியவில்லை, ஷரியத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்ற முடியவில்லை. அப்படியே ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை அணைப்பது போல இஸ்லாத்திலே சேர்ந்த ஒரு 40-50 சில்லறை பேர்களை அழைத்து பக்கத்தில் இருக்கிற அபிசீனியா நாட்டுக்கு, இன்றைய எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வைத்து, அங்கே செல்லுங்கள், ஃபைன் இந்தஹு மலிக்கன் லா யுதுலமு இந்தஹு அஹதும், அங்கே ஒரு அரசர் இருக்கிறார், யாருக்கும் அங்கே அநீதம் நடக்காது, நீங்கள் அங்கே செல்லுங்கள்னு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய திட்டமிடல். அதுதான் ஒரு சமூக மாற்றத்திற்கு முக்கியம். ஏனோதானோன்னு அப்படி இருக்கிறதல்ல. 13 வருஷ காலம் மிகப்பெரிய திட்டம் எல்லாம் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த 10 வருஷம் ஹிஜ்ரத் என்பது ஒரு தேர்ந்த திட்டம், நாயக வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு போனது உங்களுக்கு தெரியும். நாயக வாழ்க்கையில மிக முக்கியமான 2 பிரயாணங்கள். மெஹராஜ் என்ற ஒரு பிரயாணம், அது ஆன்மீக பயணம். மதீனாவை நோக்கிய புலம்பெயர்ந்து நாடு துறந்து போன பயணம், அது சொல்ல போன அரசியல் பயணம். சக்தி வேண்டும் என்பதற்காக, என்னுடைய சமுதாயத்திற்கு வலு வேண்டும் என்பதற்காக, நாங்கள் இனிமேல் ஒடுக்கப்படக்கூடாது என்பதற்காக, குனிய கொட்டுகிற சமூகமாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்கள். என்னென்ன வேலை செஞ்சாங்க? கணக்கெடுப்பு நடத்தினார்கள். வந்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனா வந்த உடனே வீடு வீடாக போய் கணக்கெடுக்க சொன்னாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி அந்த கணக்கெடுப்பு கொடுத்தோம். 1500 பேர் இருந்தோம். அப்போ 1500 பேர் லிஸ்ட்டை நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தோம். அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்ட நகர்வுகளை, இந்த சென்சஸ்ன்னு சொல்கிறவங்கள கணக்கெடுக்கிறது, இடையில கூட நம்ம சமுதாயத்தில் அதை எடுக்கலான்லாம் நினச்சி அப்புறம் அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முயற்சிகளே இல்லாமல் போயிடுச்சு. நான் பள்ளி நிர்வாகிகளோடு பேசுகிற போது அடிக்கடி அதை சொல்லுகிறேன். மஹல்லா குறித்த கணக்கெடுப்புகளும் விவரங்களும் பள்ளி நிர்வாகத்திடம் இருக்க வேண்டும். ஒரு சமூக கட்டமைப்புக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச முதல் வேலை ரொம்ப ஈஸியாயிரும் வேலை. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இடத்துக்கு முன்னாடி, அவர்களுடைய மடிக்கு முன்னால் லிஸ்ட்டு வந்துருச்சு. என்ன லிஸ்ட்டு?
யார் யாரெல்லாம் போருக்கு வர முடியும், எந்தெந்த வீட்டிலெல்லாம் வயதானவர்கள் இருக்கிறார்கள், எந்தெந்த வீட்டிலெல்லாம் உதவி பெறும் நிலையில் ஏழைகள் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் உதவி தரும் நிலையில் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டா பரஸ்பரம் உதவிகளை செய்வது எளிது. உதவிகளை செய்வது எளிது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நம்மள்ட்ட அந்த லிஸ்ட் இல்லைங்கிறது தான். நான் இங்கே சொல்லலை, தமிழ்நாடு பூரா சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ஏதோ சில பேர் அதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மஹல்லா, இந்த ஏரியா எத்தனை பேர் ப்ரொஃபஸர்ஸ், எத்தனை பேர் இந்த மஹல்லாவிலே பேராசிரியர்கள், எத்தனை பேர் டாக்டர்கள், எத்தனை பேர் இன்ஜினியர்கள், எத்தனை பேர் மாணவர்களாக ஸ்டூடெண்ட்ஸுகள், கோ எஜுகேஷனிலே படிக்கிற ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர், பெண்கள் கல்லூரி இருக்கிறதா அங்கே போகிறவங்க எத்தனை பேர், ஒரு குடும்பத்தினுடைய லிஸ்ட் எடுத்தால் எல்லா விவரமும் கிடைச்சி போயிடும். இந்த மஹல்லாவிலே ஏழைகளாக குடும்பத்தை கூட நடத்த முடியாத அளவுக்கு உதவி வேண்டி ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் எத்தனை பேர்னு நமக்கு தெரியணும். இந்த மஹல்லாவில் யார் யாரெல்லாம் வழங்கும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்னு தெரியணும். ஹாஃபிஸ்கள் எத்தனை பேர், ஆலிம்கள் எத்தனை பேர், இந்த லிஸ்டெல்லாம் கையில் இருந்தால் வேலை ரொம்ப ஈஸி. கொடுக்குற ஆள்கிட்ட இருந்து வாங்கி வாங்குகிற நிலைமையில் உள்ள ஆள்கிட்ட கொடுத்துடலாம். எந்தெந்த கல்லூரிகளில் யார் யார் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சமுதாயத்தினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களை கொண்டு போய் அங்கே மேம்படுத்தலாம். இதெல்லாம் சொல்ல வர்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய சமூக கட்டமைப்பில் அவர்கள் முதலாக எடுத்துக்கொண்ட பணி என்பது கணக்கெடுப்பு. நம்மள்ட்ட எந்த லிஸ்ட்டுமே இல்லை. சொல்கிறேன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம். உங்களையும் சொல்லுகிறேன், என்னையும் சொல்லுகிறேன். இந்த விஷயத்தில் நாம் எல்லாருமே தவறில்லை இருக்கு. அன்னைக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஆலோசனைக்காக சென்னை எக்மூரில் சிராஜ் மஹாலில் நடந்த கூட்டத்தில் கூட சொன்னேன். சில பேர் நகைச்சுவையாக நினைச்சாங்க. உண்மை அது நகைச்சுவை மட்டுமல்ல, யதார்த்தம் அதுதான். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவர் யாருன்னு முத்தவள்ளிக்கு தெரியறதில்லை. எப்போவாவது அவர் பத்திரிக்கை தூக்கிட்டு வரும்போது தான் தெரியும். என் பிள்ளைக்கு கல்யாணம், நீங்கள் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் அஜர்த்து எல்லாம் வந்து இருந்து நடத்தி கொடுங்கன்ட்டு அவர் வருவார். அப்போ தான் முத்தவள்ளி கேட்பார், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்பார். பின்னாடி தான் இருக்கேன். இங்கேயா, அப்படியா, எப்போ கூடி வந்தீங்க? 4-5 வருஷம் ஆச்சு. 4-5 வருஷமாக இங்கே தான் இருக்காராம். அவர் பத்திரிக்கை கொண்டு வரும்போது தான் முத்தவள்ளிக்கே தெரியுது. இதில் இன்னொன்றும் இருக்குது, அந்த பள்ளி டச் இல்லாமல் இருந்திருக்காருன்னு தெரியுது. 4-5 வருஷமாக பள்ளிக்கு பின்னாடி உள்ள ஒரு ஆடு இங்கே இருக்கிற ஜமாத்துக்கும் முத்தவள்ளிக்கும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஜும்மாவுக்கு மட்டும் அந்த லாஸ்ட்டில் அப்படி நின்று அப்படி போகிற ஆளாக இருந்திருக்கணும். லிஸ்ட் கையில் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்சஸ் தான் முதலிலே எடுத்தார்கள். ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த அத்தனை அம்சங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்து அதை அற்புதமாக செய்து காட்டினார்கள். இது இன்னைக்கும் சரி, இதுவெல்லாம் நடைபெற்றால் தான் சாத்தியம். இன்னைக்கு உள்ள சமூக முன்னேற்றம்னு யோசிச்சா, அன்பிற்குரியவர்களே, விரிவாக அல்லது வேறு ஏதேனும் அரசியலுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பவில்லை என்றாலும், மஸ்ஜிதுகள் குறிவைக்கப்படுகிற, மதரசாக்கள் குறிவைக்கப்படுகிற, சமுதாயத்தினுடைய புராதன சின்னங்கள் மீது குறிவைக்கப்படுகிற ஒரு அபாய காலத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கு விளக்கங்கள் தேவையில்லை, யார் பேரும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும், மார்க்க ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆபத்தில், அபாயத்தில் இருக்கிறது. அது நமக்கு நாமே புனரமைப்பும் பாதுகாப்பும் செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இங்கே சமுதாய அக்கறை உள்ளவர்களும் நிர்வாகிகளும் உலமாக்களும் எல்லாம் இருப்பதால் சொல்லுகிறேன். பெங்களூரில் ஒரு இமாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி சமூக கட்டமைப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்கட்டும், இன்றைக்கும் சில பேர் சரியான முறையில் தக்க ஏற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் ஒரு சமூகத்திற்கு செய்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர்
மை மாஸ்க்குன்னு ஒரு ஆப் ஆரம்பித்தேன். இந்த வாட்ஸ்அப்பில் கண்டதையும் பண்ணுற மாதிரி ஏன் நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு மை மாஸ்க்குன்னு அந்த இமாமை ஆரம்பித்து மஹல்லாவில் உள்ளவங்களை பூரா எழுதி வாங்கிட்டார். குடும்பத் தலைவர்கள் அத்தனை பேருடைய நம்பரையும் வாங்கிட்டார். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெண்கள் எண்கள் இல்லாமல் ஆண்களும் அதில் அவங்க மூத்த மகனுக்கு நம்பர் வச்சுருந்தா அந்த நம்பர்களும் எல்லாம் மஹல்லாவில் இருந்து பெறப்பட்டு மை மாஸ்க் என்று ஒரு தரத்திற்குள்ளே எல்லாரும் இணைகிறார்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு குரூப் இல்லை, 1 2 3 4ன்னு நிறைய குரூப், எல்லாத்துக்கும் பேர் மை மாஸ்க். பள்ளிவாசலில் இருந்து சமுதாய முன்னேற்றம் குறித்த தகவல் மட்டும் அதில் பதிவு செய்யப்படும். என்ன அர்த்தம்னா, நாளைக்கு பெருநாள் தொழுகை காலையில் இந்த பள்ளிவாசலில் 7:30க்கு நடைபெறும் அப்படின்னு அவர் போடுறாரு. 4000 வீட்டுக்கு அடுத்த நிமிஷம் அந்த செய்தி போயிடுச்சு. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்கு இந்த பள்ளிவாசலில் பெண்களுக்கான சிறப்பு பயான் நாளை இரவு மக்ரிபுக்கு பின்னால் அல்லது மதியம் 3 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த தலைப்பு இவர்கள் பேசுவார்கள். 4000 வீட்டுக்கும் இந்த செய்தி போயிடுச்சு. ஆனால் அந்த இமாம் பண்ண விவரமான ஒரு வேலை என்னன்னா, ரிப்ளை பண்ண முடியாதபடி அட்மின்ஸ் ஒன்லின்னு போட்டார். ரொம்ப நல்லது, தப்பிச்சிட்டார். இல்லைன்னா தொலைஞ்சார். நாம் இங்கே போட்ட உடனே பிஸ்மில்லான்னு நம்ம ஆரம்பிப்போம். ஏன் 7:30 மணிக்கு வச்சுருக்காங்க, 7க்கு வைக்கக்கூடாதா பெருநாள் தொழுகை? ஏன் அங்கேயெல்லாம் 8க்கு வச்சுருக்காங்களே, லேட்டாக தொழுதா குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வரலாமே 9 மணிக்கு, இப்படி எல்லாம் ஆரம்பித்து அவன் கடைசியில் தொழுகவே முடியாமல் போயிடும். அட்மின்ஸ் ஒன்லின்னு வச்சுட்டு பள்ளியில் இருந்து தகவல் மாத்திரம் அங்கே போகும். எல்லா குடும்பத்திற்கும் ஒரு மஹல்லாவில் இருக்கிற எல்லா நல்ல கெட்ட காரியங்களில் ஒரு குழுவாக அந்த மஹல்லாவை இணைப்பதற்கு அது வசதிப்பட்டது என்பது மட்டுமல்ல. அன்பிற்குரியவர்களே, கடைசியாய் நடைபெற்ற பெங்களூர் கலவரத்தில் ஒரு குறிப்பிட்ட இரவு நம்முடைய ஆட்களினுடைய குறிப்பிட்ட ஏரியாவில், நான் எல்லா விவரங்களையும் இயக்கங்களையும் அமைப்புகளையெல்லாம் தவிர்த்துட்டு பேசுகிறேன். முட்டையை சொன்னால் போதுமானது, நமக்கு தேவை ஒரு படிப்பினைக்காக ஒரு செய்தி. அப்போ குறிப்பிட்ட பிரியாணி கடைக்கு முன்னாலே இவர்களெல்லாம் ஒன்று திரண்டு விட்டதை ராத்திரி படுக்க போகிற இமாமு 11 மணிக்கு தட்டி விட்டார். 11 மணிக்கு பாய் பிரியாணி கடைக்கு முன்பாக வரவும், நம்முடைய மஹல்லாவை சார்ந்த சகோதரர்களுக்கு ஆபத்துனர். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நிமிஷம் ஒரு 900 பேர் அங்கே பக்கத்தில் வந்து நின்ட்டாங்க. வந்தவன் துண்டை காணும் துணியை காணும்னு போயிட்டான். என்னென்னவோ முயற்சிகளோடு வந்து ஆயுதங்களோடு அவர்கள் பின்னாடி கைப்பற்றப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். ஒரு பெரிய கலவர அபாயம் இருந்தது. நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கிற காலத்தில் உட்காந்து வாட்ஸ்அப்பில் ஃபித்னாவும் ஃபசாதும் பண்ணிட்டு இருக்கிறத விட, இல்லாது பொல்லாது எல்லாம் பரப்பிட்டு தள்ளிட்டு இருக்கிறத விட, மார்க்க ரீதியாக இவைகளை ஏன் ஒரு சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள சமூக கட்டமைப்பு வேற. அதை அடியோற்றி இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புகள் போன்றவைகளெல்லாம் மிக வேகமாக உக்கிரம் பெற்றிருக்கிற வளர்ச்சியின் உச்சத்திற்கு போயிருக்கிற இந்த நேரத்தில் நம்மால் அதையெல்லாம் செய்ய முடியுமே? அதாவது எந்தெந்த வழியில் எல்லாம் ஒரு சமூகம் முன்னேறுமோ அந்த ஒரு கேப்பை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதில்லை. அதுதான் சமூக கட்டமைப்பு. போர்னா போருக்கு தயார், அமைதினா அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார், வெளிநாடுவர்களை சந்திக்க வேண்டும் தயார், அந்நிய தூதுக்குழுக்களை சந்திக்க வேண்டும் தயார், அடுத்த சமயத்தவர்கள் வந்து இணக்கத்தோடு அமர்ந்து பேச உட்கிறார்கள் தயார், எல்லாத்துக்கும் தயார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த யூதர்கள் இருந்து அடிக்கடி லெட்டர்லாம் வருது, அந்த பயலுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ அந்த மொழியை படிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சாங்க. ஒரு சமூகத்திற்கு ஒரு சின்ன சந்தில் கூட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கக்கூடாது, ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கக்கூடாது. அவர் போய் யூத மொழியை 16 நாளில் படிச்சுட்டு வந்துட்டார். என்னங்க 16 நாளில் ஒரு மொழியை பூரா படிக்கிறது, எழுதுறது, ரீடிங் ரைட்டிங் எல்லாமே படித்து முடிச்சுட்டு வந்துட்டார் அவர். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு.
அல் குர்ஆனுடைய ஞானப்பெட்டகம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நம்முடைய கையிலே தவழுகிற 30 ஜுசுகளுடைய குர்ஆனுடைய தொகுப்பு பணியின் தொகுப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியை படிச்சுட்டு வான உடனே அவர் எவ்வளவு தூரம் விளக்கம் உள்ளவராகவும் விற்பனராகவும் இருந்திருப்பார். 16 நாளில் படித்து முடிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய யூதர்களிடமிருந்து வந்த கடிதங்களை படிக்கிறது அவர், அதுக்கு பதில் போடுறது அவர். ஏன்னா அவனுக்கு நம்ப முடியாது, ஒரே வார்த்தையை வேறு மாதிரி எல்லாம் கூட எழுதுவான். ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றுவதற்கும் குழி தோண்டி பறிப்பதற்கும் பெயர் போனவர்கள். ஒரு சமுதாயத்தையே குறை சொல்கிறோன்னு நினைக்க வேணாம். மற்ற இடத்துல எல்லாம் ஒரு சமுதாயத்தில் சில பேர் அப்படி இருப்பான், அவங்க மட்டும்தான் சமுதாயமே அப்படி இருப்பான். தேவையான மொழியை 16 ஒரு மொழியை கற்று அதை தேர்ந்து விட்டு வா. இந்த சமுதாயத்திற்கு அந்த சமூகத்திற்கு என்னென்ன தேவையோ அந்த ஒரு சந்து கூட, ஒரு கேப்பு கூட ஸல்லல்லாஹு அலைஹி விட்டு வைக்கல. இதுவெல்லாம் வளர்ச்சி பாதையை முன்னெடுக்கிற போது என்னென்ன அம்சமெல்லாம் ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையோ அது எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்கிற கண்ணோட்டம் தான், வேறொன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி மக்காவிலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒழிஞ்சிருச்சு, தீய பழக்கமெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. மதீனா வந்த பிறகும் சிலது ஒழிக்க முடியலை. மதீனா வந்த ஆரம்பத்தில் இருந்துச்சு, என்ன தெரியுமா? வட்டி பயங்கரமாக இருந்துச்சு, அதை ஒழிக்கணும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஏற்பாடு தான் மக்காவில் இருந்து கூட்டிட்டு வந்த அவங்களுக்கெல்லாம் முஹாஜிர்கள்னு பேர், ஏற்கனவே மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு அன்சாரிகள்னு பேர். இந்த 2 பேரையும் கை குலுக்க வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊரில் யூதர்கள் தான் வட்டி கொடுப்பான், யகூதிகள். யாருக்கு வட்டி கொடுப்பான்? மதீனாவாசிகளுக்கு வட்டி கொடுப்பான். வாங்கி வாங்கி அவங்க அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிதைவிட சிக்குண்டு கிடந்த அந்த சமூகம். மதீனாவில் உள்ள மக்கள் எல்லாம் விவசாயிகள், எல்லாம் பேரிச்சம்பழ தோட்டம், அங்கே எல்லாம் தொழில்துறை எல்லாம் கிடையாது, பூரா விவசாயம் தான். அவங்க தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு, விதை போட்டு கொண்டு வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் காசு வேணும்னா போய் அவன்கிட்ட வட்டிக்கு வாங்குவாங்க. ஒவ்வொரு விளைச்சலின் போதும் அறுவடையின் போதும் இவன் அனுபவிப்பது குறைவு, வட்டிக்கு கொடுத்த யூதன் அனுபவிப்பது ரொம்ப அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே யோசிச்சாங்க, மக்கால இருக்கிறவங்க பூரா வியாபாரிகள், எல்லா வியாபாரிகள், அவங்களுக்கு விவசாயமே தெரியாது. மக்கால உள்ளவங்களுக்கு, மதீனால உள்ளவங்க பூரா விவசாயிகள், வியாபாரம் தெரியாது. இந்த 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதாவது உற்பத்தி செய்கிறவங்க மதீனாவாசிகள், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மக்காவாசிகள், 2 பேரும் ஜாயின் ஆகிட்டாங்க. இனிமேல் உன் உற்பத்தி பேரித்தம்பழங்களை என்கிட்ட கொடு, மார்க்கெட்டிங் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிறேன். 2 பேரின் கையை இணைத்து வைத்ததை ஹதீஸ் நூல்களிலே அல் முஆஹாத்து பைனல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று சொல்லுவார்கள். முஹாஜிர் அன்சாரிகளுக்கு இடையிலே நாயகம் ஏற்படுத்திய சகோதரத்துவ ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நடந்ததில் இருந்து வட்டியும் ஒழிந்தது, கொடுத்து கொண்டிருந்த யூதனின் பணக்கார திமிரும் ஒழிந்தது. 2 மாங்காய் டோட்டலா வட்டி க்ளோஸ். ஒரு பெரிய தொகை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கு வர வேண்டியது இருந்தது. அறிவிப்பு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டியை ஒழிக்க முன் வருபவர் நீ வட்டியை விற்று, நீ வர வேண்டியதை விற்று, நீ வர வேண்டியதை விற்று என்று சொன்னால் அவர் யோசிப்பாரோ என்னவோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க சச்சாவோட வட்டி முதல்ல இருந்த கணக்கு சொன்னாங்க. அப்பாஸுக்கு வர வேண்டிய எந்த பணமும் தள்ளுபடி, வட்டி இனி வர வேண்டாம், எனக்கும் வர வேண்டாம்னு அங்க, எனக்கும் வர வேண்டாம்னு இங்க, எல்லாம் ஆளுக்கு ஆள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். வட்டி ஒழிக்கப்பட்டது. தஹ்த என்னுடைய பாதங்களுக்கு கீழே ஒழிக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் வைத்து அறிவிப்பு செய்ததை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அமைத்த சமூக கட்டமைப்பில் இது எல்லாம் இருந்தது. சமூக கட்டமைப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். என்னன்னா, அடுத்த சமயத்தவர்களோடு நல்லிணக்கம், எல்லாத்தோடையும் நல்லிணக்கம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல இணக்கம் பேணிய உலகத் தலைவர்கள் இல்லை.
இன்னைக்கு அது காலத்தின் கட்டாயம். நாங்கள் தொடர்ந்து உலமாக்கள் அதை சொல்லி கொண்டு வருகிறோம். ஏன் நாடு முழுக்க இப்போது நடத்தப்படுகிற மீளாது விழாக்களை கூட சமூக நல்லிணக்க விழாக்களாக கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையில் பிற சமயத்தவர்களை அழைத்து, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு செய்தி சொல்கிறேன். வேறு சமயத்தில் 99% பேர் நம்முடைய நண்பர்கள். அவங்க சகோதரத்துவத்தோடு இனிய பழக்கத்தோடு நம்மிடத்தில் உறவாடுகிறார்கள், நாம் பழகுகிறோம். விஷமாக இருக்கிறவன் 1% தான். விஷமாக இருக்கிறவன் அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும், என்னமோ பண்ணட்டும், இயக்கம் வைத்து கொள்ளட்டும். அந்த 1% செய்கிற தப்பு அந்த பொது சமூகத்தின் மீதான தப்பு அல்ல. நம்மோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற, பழகி கொண்டிருக்கிற அண்ணன் தம்பிகளாக இருக்கிற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், அது சமணர்களோ வைணவர்களோ, இந்துக்கள், ஜெயினர்கள், யாராக இருந்தாலும் இணைந்து கைகோர்த்து செல்ல வேண்டிய முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த இணக்கம் அவசியம். ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கு இது கட்டாயம். ஏதேனும் ஒரு வெள்ளப்பெருடயம், ஏதேனும் ஒரு சுனாமி, அல்லது ஏதேனும் ஒரு பொதுவான இடர்பாடு, ஒரு புயல் நேரம், பள்ளிவாசல்களிலே இருந்து உதவிகள் போக வேண்டும். அந்த உதவிகள் முஸ்லிம் வீடுகளின் கதவுகளை தட்டி மட்டுமல்ல, மஹல்லாவில் இருக்கிற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் செய்யப்பட வேண்டும். இந்த இணக்கத்தை மீட்டெடுத்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. நாடு முழுக்க இந்த தலைப்பில் பேசப்பட வேண்டும் என்று உலமாக்கள் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கெல்லாம் அவங்களாம் என்ன தேவை, எதுக்காக பண்ணணும், அப்படியா இப்படியா? தயவு செய்து ஒரு குறுகிய வட்டத்தை விட்டு ஒரு பல்லின சமூகம் வாழுகிற இந்திய மண்ணில், இது போன்ற மண்ணில் நாம் மட்டுமே தனித்தீவாக இயங்க முடியாது என்பதல்ல, இயங்கக்கூடாது. அங்கே இருக்கிற 90% பேர் சகோதர நெறிகளோடு வாழுகிறார்கள், அண்ணன் தம்பிகளாய் வாழுகிறார்கள். அவங்கள அரவணைச்சா தானா விஷமத்தை கக்கிறவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். நல்லா சொல்றதுன்னா, நம்ம சமயங்களுக்கு இடையிலே சண்டை போட வைத்து அதிலே அரசியல் குளிர்காயலாம் என்று நினைப்பவர்கள் யாரோ அவங்களுக்கு இவர்கள் சண்டை போடாமல் சேர்ந்து நின்று விட்டால் அவனுக்கு வேலை இல்லாமல் போகும், பேச தலைப்பில்லாமல் போகும், பிரச்சாரம் செய்ய துப்பில்லாமல் போகும். நான் வேற வார்த்தையில் சொல்லுகிறேன். அபூ லஹப் மக்காவிலே ரொம்ப கொடுமை செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையர்களில் மிகவும் உக்கிரமானவர். ரசூலுல்லாஹ்வையும் பிடிக்கல, அவர்களின் மார்க்கத்தை பிடிக்கல, குறிப்பாக ஏகத்துவம் என்கிற ஒரு ரப்பை வணங்குவது பிடிக்கல. எக்கச்சக்க கொடுமைகள் செய்த அபூ லஹப் கல்லெடுத்து அடிக்கிற போது, வார்த்தைகளால் வசைபாடுகிற போது, எதிரிகளை வைத்து சதித்திட்டம் தீட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அபூ தாலிபிடம் போய் நின்றார்கள். கவனிக்கணும், முஸ்லிம்களை எல்லாம் ஒன்று கூட்டி என்ன அபூ லஹப் அடிக்கிறான், அடிக்கிறாரு, நம்ம என்ன செய்யலான்னு முஸ்லிம்கள்ட்ட மாத்திரமல்ல, இஸ்லாத்திற்குள் முழுமையாக உள்ளே வராமல் இருந்த அன்றைக்கு அபூ தாலிப் அவர்களிடத்தில் போய் நின்று, அபூ லஹப் எங்களை தொந்தரவு செய்கிறார். சுருங்க சொன்னால், ஒரே சமயத்தில் வன்மத்தை விரும்புகிற ஒருவனை நாம் கையாள வேண்டும் என்றால், எதிர்கொள்ள வேண்டும் என்றால், அவனுடைய சதித்திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்றால் வேற ஒன்றும் இல்லை, எல்லா சமயத்தவர்களோடும் இணக்கத்தோடு நாம் பழகினால் போதும். இன்னைக்கு அது கட்டாயம் தேவை, இது காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பேசியே ஆக வேண்டும். சமூக கட்டமைப்பு என்பதில், சமய நல்லிணக்கம் என்பதில் சில பேர் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய வழிபாட்டிலேயே போய் கலந்துக்கிறாங்க. இதுக்கு பேர் சமய நல்லிணக்கம் அல்ல, நீ ஒன்றை இழந்துட்டேன்னு அர்த்தம். சமய நல்லிணக்கம் வேறு, அந்த சமயத்தினுடைய வழிபாட்டை நாம செய்யறது அது வேறு, அது தவறு.
நானும் ஒரு இந்து சகோதரரும் கிறிஸ்தவ சகோதரரும் தங்களெல்லாம் தோள் மீது கை போட்டு நிற்போம், கைகுலுக்கி கொள்ளுவோம், பண்டிகைகளின் போது உணவு கூட பரிமாறுவோம், ஒரு மேடையில் நிற்போம், ஒன்றாக இதெல்லாம் செய்யலாம். நீ அதுக்காக சமய நல்லிணக்கம், எங்கள் தெய்வத்தை நீ வழிபடு முடியாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்பது நம்முடைய தாரக மந்திரம். வாழுகிற காலம் மட்டுமல்ல, அதை சொல்லித்தான் மரணிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய பேரவா. கலிமாவுடன் மௌத்தைத்தா என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அப்புறம் இடையில வேறு சமயத்தினுடைய வழிபாடு எப்படி? வழிபாடு செய்வது வேறு, நல்லிணக்கம் பார்ப்பது வேறு. இந்த நாட்டில் செக்யூலரிசம் என்ற ஒரு வார்த்தை மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. செக்யூலரிசம்னா என்ன? செக்யூலரிசம் அவரவர்கள் மதப்படி அவரவர்கள் வாழ வேண்டும், ஆனால் மதங்களுக்கு இடையில் இணக்கம் வேண்டும். வழிபாட்டு முறைகளில் முரண்பாடுகள் இருந்தாலும் பொது பழக்கத்தில் உடன்பாடுகள் வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட களமாடுகிற போது கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் இணக்கம். சில பேர் தப்பா இதை எடுத்துக்கிட்டு நேராக போய் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் இந்த வாரத்தில் கூட வாட்ஸ்அப்பில் எல்லாம் சில காட்சிகள் வந்தது. சில ஜமாத்துகள் நாங்கள் சமய நல்லிணக்கம் பண்ணுறோங்கிற பேரில் கையில் என்னென்னத்தையும் தூக்கிட்டு அவர்களுடைய இடத்துக்கே போய் வழிபடும் பொருளை கையில் எடுத்து, இந்த மாதிரி இணக்கமெல்லாம் தேவையில்லை. விவரமே இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம். கான்செப்டே தப்பு. அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை. யாராக இருந்தாலும் அவரவர்கள் சமயப்படி, லகும் தீனுக்கும் வலிய தீனுக்கு அதுதான் அர்த்தம். அவரவர் சமயப்படி அவரவர் வாழ வேண்டும். எம்மதமும் சம்மதம்னா சில பேர் இது நம்ம பப்ளிக்கில் பேசினா கூட சண்டைக்கு வர்றாங்க. நீங்கள் என்ன அதெல்லாம் இல்லைங்கிறீங்க, இன்றைக்கெல்லாம் இப்படியெல்லாம் எம்மதமும் சம்மதம்னு இருந்தால் தானே சரியாக வரும். எதுக்கு எப்படி சரியாக வரும்? நான் திருச்சிக்கு போகணுன்னா திருச்சி பஸ்ஸில் ஏறினா தான் திருச்சி போக முடியும். நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறுங்க அப்படின்னா மதுரை போகிற பஸ்ஸு நிற்கிது, திருநெல்வேலி போகிற பஸ்ஸு நிற்கிது, பக்கத்தில் காஞ்சிபுரம் வண்டியும் நிற்கிது. நான் எனக்குள்ள பஸ்ஸில் ஏறினா நான் கரெக்டாக போவேன். எனது பாதை சொர்க்கம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கிற மாதிரி ஒரு பாதை. இப்படி தான் போகணும்னு அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வரையறு தந்திருக்காங்க. அந்த பஸ்ஸை விட்டு போட்டு நான் இன்னொரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து எல்லா பஸ்ஸும் ஒரே இடத்திற்கு போகவே போகாது. நீ கியாமத்து வந்தாலும் அந்த ஊருக்கு போக மாட்டேன், சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். கரெக்டு பஸ்ஸில் ஏறி உட்காரணும். அன்பிற்குரியவர்களே, சமய நல்லிணக்கம் வேறு, ஒரு சமயத்தினுடைய வழிபாடு முறைகளை சார்ந்து வாழுதல் என்பது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார்ட்டையும் நல்லிணக்கம் பேணினார்கள். ஆனால் ஒருபோதும் வழிபாட்டு முறைகளில் தங்களை அவர்களோடு ஒருத்தர் நான் ஒட்டகம் அறுத்து அல்லது ஏதோ குர்பானி அறுத்து இறைச்சியை மக்களுக்கு பங்கீடு செய்கிறதா நான் நேர்ச்சை பண்ணிக்கிட்டேன்னாரு. செய்யுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இல்லை இங்கே இல்லை, பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை சொன்னார். அந்த ஊரில் போய் அறுக்கிறேன்னார். இந்த ஊருக்கு புவானான்னு பேர். புவானாவில் போய் நான் ஆட்டை அறுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர்றேன்னார். சல்லாசத்துக்கு லேசாக சந்தேகம், அது என்ன புவானாவில் போய் அறுக்கிறது? இங்கே அறுத்தாலும் இறைச்சியை கொடுக்கத்தான் போகிறோம், ஏழைகள் வாங்கி தான் போகிறாங்க, இவர் என்ன புவானாவுக்கு போகிறேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்டாங்க. புவானால நீ அறுக்கிற இடத்தில் அல்ஃபீஹா சனமும் மின் அஸ்னாம், விக்கிரகங்கள் ஏதாவது இருக்கா நீ அறுக்கிற இடத்துல? அவர் சொன்னார், இல்லை. நீ அறுக்க போகிற இடத்தில், நீ அறுக்கும் சமயத்தில் அவர்களுக்கு ஏதேனும் பண்டிகைகள் உண்டா? ஏன்னா அந்த வழிபாட்டில் இது போய் சேர்ந்துருமோ? இல்லைன்னார் அவர். அப்போ போய் நிறைவேற்றிக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் நதர ரஜுலும் பி புவானத ஃபஸஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முழு ஹதீஸும் வருகிறது. அடுத்த சமயத்தவர்களோடு இணக்கம் கண்டிப்பாய் வேண்டும், தோழமை கண்டிப்பாய் வேண்டும். வழிபாட்டு விஷயங்களில் அவரவர்களுடைய இடப்படி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூக கட்டமைப்பில் இந்த அம்சமெல்லாம் தவறாமல் இருந்தது. முக்கியமாக
பெண்களுக்கான பிரத்யேக மார்க்க வகுப்புகள் நடந்தது, பிரச்சாரம் நடந்தது. இளைஞர்களுக்கான தனி தர்பியத்துகள் நிச்சயமாக நடந்தது. அரசியல் ரீதியாய் சமூக ரீதியாய் என்னென்ன முன்னேற்றம் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லா முன்னேற்றங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள், வரவேற்றார்கள். நீங்க அதெல்லாம் செய்யணும். குறிப்பாக ஜமாத்துகள், இங்கே நிறைய இமாம்களும் இருக்கிறார்கள், நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். ஒரு பள்ளியின் தலைவர், ஒரு பள்ளியின் செயலாளர், இவங்கெல்லாம் வெறுமனே அந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, அந்த மஹல்லாவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பாளியாய் செயல்பட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சில பேர் பள்ளிவாசல் நிர்வாகின்னு ஒன்று அவங்க அப்படி நீட்டாக சுண்ணாம்பெல்லாம் அடித்து க்ளீனாக பண்ணி எல்லாம் தொடச்சி கூட்டி மோதினார் பேசுவாங்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து ரம்ஜானில் கஞ்சியை காய்ச்சி ஊற்றிட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, மஹல்லாவை கல்வியில் மேம்படுத்த வேண்டும். மஹல்லாவில் என்னென்னவெல்லாம் முன்னேற்றமோ அது செய்யப்பட வேண்டும். வறியவர்களின் வாழ்வுக்கு ஏதாவது செய்ய முடியுமா சமூக சேவைகளால், அது செய்யப்படணும். மஹல்லாவில் இருக்கிற மற்ற மக்களோடு எல்லாரிடத்திலேயும் இணக்கமாக நடப்பது எப்படி என்பது கண்டறியப்பட்டு அதற்கான வழிவகைகளும் வாய்ப்புகளையும் ஆராயப்பட வேண்டும். இது எல்லாம் தான். அதே மாதிரி தான் அஜர்த்து எனக்கு தொழுக வைக்கிற வேலை மட்டும்தான், பறந்து 4 ரக்காயத்து முடிஞ்சு அதில் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனார்னா மஹல்லா விளங்கல். மஹல்லாவில் உள்ள மதரசா அதனுடைய முன்னேற்றத்தில் ஆலிமுக்கு இமாமுக்கு பங்குண்டு. மதரசாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தீனை கொண்டு போய் சேர்ப்பதில் இமாமுக்கு பங்குண்டு. மஹல்லாவில் இருக்கிற பெண்கள், குழந்தைகள், பருவ பெண்கள், இவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் ஒரு பயான்களோ சிறப்பு அமர்வுகளோ அல்லது வாரந்தோறுமோ என்னமாவது செய்து அவர்களுக்கு அவ்வப்போது அல்லாஹ் ரசூலை பற்றிய ஒரு சார்ஜிங், ஒரு பேட்டரி பவர், அது இதெல்லாம் இமாமுடைய வேலை. இல்லை நான் ஃபஜ்ர் தொழுகை வச்சு சலாம் கொடுத்துட்டு போனால் அடுத்த லோவர் தான், அடுத்த அசர் தான், எனக்கு இந்த பொறுப்பு இல்லை, அதுக்கு நான் சம்பளமும் வாங்கிறது இல்லைங்கிற மாதிரி ஆலிம் நினைத்தால் மஹல்லா முன்னேறாது. நான் நிர்வாகிகளையும் சொல்லுகிறேன், இமாம்களையும் சொல்லுகிறேன் அல்ல, வேண்டுகோளாக கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு மஹல்லாவின் முன்னேற்றம் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட வேண்டுமே தவிர வெறுமனே பள்ளிவாசல் என்கிற இந்த 4 சுவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் மாத்திரமல்ல சமூக முன்னேற்றம். ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த அத்தனை கோணங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறமேற்கொண்டார்கள். அதுக்கு முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? நான் என்னுடைய உரையை முடிப்பதற்காக வருகிறேன். கடைசியாக இது ஒரு செய்தி. மஹல்லா எல்லாரும் ஒன்றுபடாமல் எந்த முன்னேற்றமும் விளங்காது. மிகைப்படுத்தி சொல்கிறதா நினைக்க வேணாம். ஒரு ஏரியா 2-3 பள்ளிவாசல், 2-3 மதரசா, 2-3 எத்தீம்கானா, 2-3 நிஸ்வான், என்னென்னமோ இருக்கலாம். 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கட்டும். சண்டை போடாமல் இருந்தால் போதும். நம்ம பிரச்சனையே என்னன்னா, நிறைய வளங்களை பெற்றிருந்தும் மனித வள ஆற்றல்களை பெற்றிருந்தும் சுணங்கி போயிருப்பதன் பின்னால் நாம் ஒன்றா இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் முக்கியம். ஒன்றுபட்ட நம்ம சக்தியே வேற, ஒன்று படலைன்னா நம்ம பலவீனம் அது வேற. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இங்கே உள்ள மக்கள் புதுசாக தெரிகிறதுனால சொல்கிறேன். இந்த பெரியார் தாசன் ஒருத்தர் இஸ்லாத்தில் வந்தாரா இல்லையா? அவருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டு வந்தார்ல, இப்போ இறந்துட்டார்ல. அவர் எல்லாம் முடிக்கிறாங்க, தெரியாத கூட தெரியுது. ரைட், அலமதுல்லா. அவர் இஸ்லாத்தில் சேர்ந்தது ரியாத்தில் சேர்ந்தார். சேர்ந்த உடனே அப்படியே உம்ராவுக்கு போயிட்டார். உம்ரா போய் எல்லாம் முடிச்சுட்டு இஸ்லாத்தில் சேர்ந்தவர். ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியா ரியாத், அங்கே தான் சேர்ந்தார். ரியாத்தில் சேர்ந்துட்டு அவர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தார். சென்னை ஏர்போர்ட்டில் அவர் இறங்குறார். அவர் முன்னால் கடவுள் மறுப்பு இயக்கத்தில் இருந்தார். அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏர்போர்ட்டில் இவர் ஒழிகன்னு சொல்கிறதுக்காக நிற்கிறாங்க. இவர் பேரை சொல்லி ஒழிகன்னு சத்தம் போடுறதுக்காக எல்லாம் நிற்கிறாங்க.
இதுக்கு இடையில இவர் வர்றாருன்னு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க சில பேர் வாழ்க்கை போடுறதுக்காக போனாங்க. நம்ம அமைப்புகள்லாம் போச்சு. ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு இவங்களும் போனாங்க. போயிட்டு எல்லாம் அவங்க ஒழிகை போட்டாங்க, இவங்க வாழ்க்கை போட்டாங்க, வந்துட்டாங்க. வந்து ஒரு சில நாள் கழித்து ஒரு ஜும்மாவில் நாங்கள் எங்கள் பள்ளிவாசலுக்கு அடையாறில் கூப்பிட்டுருந்தோம். ஜும்மாவில் நான் ஏன் இஸ்லாத்தில் சேர்ந்தேன்னு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். 45 நிமிஷம் பேசினார் ஏன் இஸ்லாத்தில் சேர்ந்தேன்னு சொல்லி. இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவர் ஒரு முக்கியமான கேள்வியை மக்களை பார்த்து வச்சார். அந்த கேள்வியை நான் சொல்லி ஆகணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை எதிர்த்து கொண்டு என்னை ஒழிக என்று சொல்வதற்கு சில பேர் ஏர்போர்ட்டுக்கு மீனம்பாக்கத்துக்கு வந்திருந்தாங்க. பயங்கரமான கூட்டம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று ஒழிகன்னு சொன்னாங்க. என்னை வாழ்கன்னு சொல்லி வரவேற்கிறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் 10 பேராக தனித்தனி கடியோடு ஒவ்வொரு மரத்துக்கு அந்த பக்கம் தள்ளி தள்ளி நிற்கிறாங்களே ஏன்னு கேட்டார். எதிர்ப்பவனெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று என்னை ஒழிகன்னு போடுறதுக்கு வர்றான். ஆனால் என்னை வாழ்கன்னு சொல்ல வர்றவன் எவனும் சேர்ந்து நிற்க மாட்டேங்கிறான். தனி கொடி, அந்த மரத்துக்கு கீழே 10 பேர், அங்கிருந்து அடுத்த ரோட்டில் தனி கொடி, அங்கே 10 பேர். இந்த தனி கொடிகளும் 10 பேராக நிற்கிறவனும் ஒன்றா சேர்ந்து நின்ட்டான்னா ஒழிக காணாமல் போயிடும், வாழ்க மிகைத்து விடும். இன்னைக்கு வரைக்கும் அவர் மௌத்தா போயிட்டார், அதெல்லாம் வேற. இன்னைக்கு வரைக்கும் ஒழிக என்பது மேம்பட்டுத்தான் இருக்கிறது, வாழ்க என்பவர்கள் கீழே தான் இருக்கிறார்கள் என்பது சமூக கட்டமைப்பில் மிக முக்கியமான விஷயம். நான் முடிக்கிற நண்பருக்குரியவர்களே, முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லி ஒருவர், ஒரு சஹாபி, நாயகத்தினுடைய நெருங்கிய தோழர்களில் ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆபத்தான காலகட்டத்தில் எதிரிகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருந்த நேரத்தில் அவருக்கு வாள் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னாங்க, யா முஹம்மது இப்னு மஸ்லமா ஜாஹித் ஃபீ சபீலில்லாஹி பிஹாதா ஸைஃப். இந்த போர் வச்சுக்கிட்டு, இந்த வாளை வச்சுக்கிட்டு உன் எதிரிகளோடு நீ சண்டையிடு. ஹத்தா இதா ரஐதல் முஸ்லிமீன ஃபிஅத்தைனி தக்ததிலானி. எங்காவது முஸ்லிம்கள் 2 பிரிவாக சண்டை போடுவதை நீ பார்த்தால் ஃபத்ரிப் பிகில் ஹஜர். இந்த வாளை கொண்டு போய், நல்ல வாள் தான், கூர்மையான வாள் தான், வாளை கொண்டு போய் பாறையில் அடித்து உடைச்சி தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது காட்டுக்கு போயிரு மவுத்து வர்ற வரையும். ஏன்னா அதுக்கப்புறம் சமுதாயம் விளங்காதுன்னு அர்த்தம். என்ன அபாரமான வார்த்தை தெரியுமா இது? இதை வச்சுட்டு நீ போர் செய்யலாம், வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். எதுவரை தெரியுமா? ஒன்றுபட்டிருக்கிற சமூகத்திற்கு முன்னால் தான் இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா பூரா உடைச்சு போட்டு போயிரு, ஆயுதங்கள் இருந்தாலும் பலன் தராது. என்ன மனிதவள மேம்பாடுகள் கையில் வைத்திருந்தாலும் பலன் தராது. எனவே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் சமூக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையான மஹல்லா முன்னேற்றத்தை எல்லாம் முடுக்கிவிட வேண்டியது அவசியம். குறிப்பாக இளைஞர்களிடம், பெண்களிடமெல்லாம் தீயவைகளை களைவதற்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு நல்லவைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். துஆ செய்யுங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட சமூக மாற்றத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தையும் அல்லாஹ் நாம் வாழுகிற காலத்தில் நசீபாக்கி தருவானாக. மார்க்க பணிகளிலும் சேவைகளிலும் மார்க்கத்தை வளர்த்து கொண்டு செல்வதிலும் அல்லாஹ் நம்மையும் பங்கெடுப்பு செய்பவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.